ரொம்பவும் டேஸ்டா இருந்துச்சு பிசிபெல்லாபாத். வாங்க நான் எப்படி சமைச்சேன்ட்டு பார்த்தரலாம். 2 கப் அரிசி 1 கப் துவரம் பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க. அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 3 கப் அளவாகுதுங்க. அதுக்கு 7.5 கப் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 10 பல் பூண்டு, கொஞ்சமா நெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நறுக்கி வச்சிருக்கிற காய்கறியை சேர்த்து விட்டுறலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து 3 விசில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்திக்கோங்க. கடுகு, கொஞ்சமா பெருங்காயம், கொஞ்சமா சீரகம், கருவேப்பிலை, 1 கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். 3 தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்து விட்டுருங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுருங்க. ஒரு எலுமிச்சை சைஸ்ல ஊற வச்ச புளியும் கரைச்சு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க புளி கரைச்சல. 3 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் தூள். நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு கலந்து விடுங்க. குக்கர்ல வேக வச்ச சாப்பாடு காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்டா 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய்யும் கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கோங்க. இந்த 1 பாட் ரைஸ் பிசிபெல்லாபாத்தை நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல இன்னைக்கே சமைச்சு பாருங்க. எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு நீங்க எனக்கு சொல்லுங்க.